சாம்சங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏ சீரிஸ்லயும் எஃப் சீரிஸ்லயும் ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட எம் சீரிஸ்ல கேலக்ஸி M14 5G மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. 5G பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 13 பேண்ட் சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 15,000க்குள்ள 5G மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கலாம். ஆனால் அதே சமயம் ஒரு சில குறைகளும் என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த 5G கொடுத்தனால தான் இந்த குறையெல்லாம் இருக்கான்ற மாதிரியும் தோணுச்சு. ஸோ வீடியோவில் ரொம்ப கிளியராக வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மாடலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி M14 5G அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஹைலைட்டாக என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சில ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்ஆர்பி ப்ரைஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட கம்மியாக தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடு வந்துட்டு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பாக்ஸில் வராது. அண்ட் நெக்ஸ்ட் மொபைலில் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி மொபைலோட லுக்கை எடுத்தோன்னே பார்க்கும்போதே அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா. சரி, உள்ளதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குது நான் லைவாக டெஸ்ட் பண்ணதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட. அண்ட் 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் டைப் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் 60 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா 90 ஹெர்ட்ஸ் வச்சிங்கன்னா அடாப்டிவ் டைப்பில் ஆட்டோமேட்டிக்காக 60 இல்லை 90 வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீனோட பீக் பிரைட்னஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. பட் நான் இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் யூஸ் பண்ண நல்லாவே மேனேஜ் பண்ணுது. ப்ளஸ் சன்லைட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5G டார்கெட்டடாக வைக்கும்போது நிறைய விஷயம் வந்து கம்மியாயிருது. அதில் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே வராமல் எல்சிடி டிஸ்பிளே தான் வர்றதுன்றது கொஞ்சம் எனக்கு குறையா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பட் எல்சிடி டிஸ்பிளேவா இருந்தாலும் கூட வீவிங் ஆங்கிளா இருக்கட்டும், டிஸ்பிளேயோட குவாலிட்டியா இருக்கட்டும், குறிப்பா வந்துட்டு சேச்சுரேஷன் லெவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கிற மாதிரி தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயம் இதுல குறையா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபீல் ஆகலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலா அந்த டிசைன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எஸ் சீரிஸ்ல இருக்க மொபைல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபீல் வந்துட்டு. அந்த கேமரா பம்ப் மட்டும் செப்பரேட்டா மீதி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதில் எனக்கு குறையா தோன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பேக் சைடு கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேமும் சரி பேக் சைடும் ஒரே மாதிரி வந்து ஒரே மோல்டுலேயே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஒன்றும் பெருசாக ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் வந்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ட்ரெண்டான பல விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி இன்னொரு குறையை நான் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சு கோல்லாம் அட்டகாசமாக வந்து 10,000 மொபைலில் வரும்போது இதை கொடுத்தது அப்படின்றது ஏற்றுக்கவே முடியல. அதே மாதிரி பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. பாட்டம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் பெருசாக தான் இருக்கிற ஃபீல் எனக்கு கொடுக்குது. இந்த டிசைன்லேயே கொஞ்சம் பாசிட்டிவாக நான் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா 9.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 206 கிராம் வெயிட் இருக்கு. என்னப்பா இது அதிகம் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வெயிட் அண்ட் திக்னஸ் ஓகே அப்படின்ற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வெயிட் பேலன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஓகேன்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ஐசி சில்வர் அப்படின்ற ஒரு கலர் இருக்கு. இது இல்லாம பேரி ப்ளூன்ற ஒரு கலரும் ஸ்மோக்கி டீல் அப்படின்ற இன்னொரு கலரும் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னதான் டிசைன் வந்து யூனிபாடியில் கொடுக்குறாங்க அப்படி இப்படி நான் குறை சொன்னாலும் கூட அட் தி எண்ட் நான் யூஸ் பார்க்கும்போது எல்லாருமே கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போறோம். டிசைன் எப்படி இருந்தா என்ன அப்படின்ற பக்கமும் ஒரு பக்கம் எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிசைன் நல்லா இல்லாட்டி பரவாயில்ல ப்ரோ, கேஸ் தானே போட்டு யூஸ் பண்ண போறோம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ நான் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், டிசைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 13 பேண்ட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G டார்கெட்டடாக வாங்கணும், ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும், ஏர்டெல் ஜியோல எல்லாம் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ
பவர் பட்டனை இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சாம்சங் யூசர் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்லாம் இருக்காது, ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நாளடைவில் அதுவே உங்களுக்கு கிளியராக பழகிடும். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா அப்படின்னு வரும்போது சாம்சங் பெஸ்ட்டான அவுட்புட்டே வந்து கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. அதை தாண்டி பார்க்கும்போது எப்பா சிங்கிள் கேமராலாம் எந்த காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்றனால ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ ஃபோட்டோவில் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி 30 FPS மட்டும்தான் உங்களால் வீடியோ அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு வரும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி வந்து 6000 mAh இப்போ வர்றது கிடையாது. கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஆல்மோஸ்ட் நல்லா பேட்டரி நிற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தாராளமாக சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் வராது. 25 வாட்ஸ் அடாப்டர் செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். மொபைல் வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வருது. நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா One UI கோர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5.1ல் ரன் ஆகுது, Android 13 பேஸ் பண்ணி. ஸோ இவங்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் கொடுக்குற மாதிரியும் 4 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். கோர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வராது. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அண்ட் ஒரு சில தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு போஸ்டர் வரும். இந்த போஸ்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு வகையான ஆட் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலது இருக்க தான் செய்யுது. ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, அது வரைக்கும் ஓகே. ஸோ ஓவராலாக One UI அப்படின்னு பார்க்கும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுல எந்த மாற்றமே கிடையாது. அந்த வகையில் சாம்சங் ஃபோன் வாங்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் இவங்களோட UI அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இருந்தது. இவங்களோட ஓன் ப்ராசஸர் தான் Exynos 1330 யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த 5 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் அப்படின்றனால உங்களுக்கு பேட்டரி லைஃப்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, குறிப்பாக நான் கேம் பிளே பண்ணி பார்க்கும்போது கூட லேக் இல்லாத ஒரு ஃபீல் நல்லாவே கிடைச்சது. தாராளமாக கேம் பிளே கூட பண்ணலாம். நான் கேமர் ப்ரோ கண்டினியூவாக கேம் பிளே பண்ணிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறவங்க வேறு மொபைல் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் ஹைலைட்டாக சொல்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இதில் ஒரு 6GB ரேம் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் விர்ச்சுவல் ரேம் இவங்களோட ரேம் ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கல, இப்போ ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்கோம். டோட்டலாக 12GB ரேம் வர மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் ரேம்லாம் ஆல்ரெடி எல்லாருமே கொடுத்துட்டாங்க. பட் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் ஃபஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றத ரொம்ப கிளியராக வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சொன்னா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டார்கெட்டடாக சாம்சங் ஃபோன் வாங்கணும் ஒரு 15000 ரூபா ரேஞ்சில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில குறைகளை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சூட்டபிளான டிவைஸாக இருக்கும். குறிப்பாக பேட்டரி லைஃப் நல்லா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு. அந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் நம்ம கைக்கு வந்தனால எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரியல. நான் கெஸ் பண்ணுறது 4GB ரேம் வேரியன்ட் ஒரு 15000 ரூபா அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.